ஸோ அஃபிஷியலி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ எதுக்காக இந்த வீடியோ செய்கிறேன்னா, ஆஃப்கோர்ஸ் 2-3 மந்த்ஸாக இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல வீடியோ போட்டு டெய்லி போடுவேன்னு ஒரு சீரீஸில் ஆரம்பித்தேன். எனக்கு அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்துச்சு. I had a lot of support, love from my family, friends and followers, subscribers ஆகிய நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல ஒரு சப்போர்ட் வந்துச்சு. உங்கள் வீட்டு பையனாக நினச்சி என்னை தூக்கி விட்டதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஓகே. அடுத்து என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, ஓகே ஏன் இப்போ யூடியூப் வீடியோனா, ஆஃப்கோர்ஸ் தட் எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு ஆசை இல்லைன்னு சொன்னால் அது வந்துட்டு பொய் பாருங்கள். யாருக்கு தான் யூடியூப்பில் வீடியோ போடணுன்னு ஆசை இருக்காது? ஸோ எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அது வந்துட்டு என்ன போடுறது எப்படி போடுறதுன்னா தெரியல. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, தட் ஐ வாண்ட் டு போஸ்ட் வீடியோ ஒன்ஸ் அ வீக். ஓகே, ஒன்ஸ் அ வீக் எதை பற்றி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம டெய்லி போடுவேங்கிற ஒரு சீரீஸ் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு கெலிஸ்தெனிக்ஸ்னு ஒரு கெலிஸ்தெனிக்ஸ் உடற்பயிற்சி, இட்ஸ் அ ஒர்க் அவுட் ட்ரைனிங் மெத்தட் ஃபார் யுவர் பாடி. ஸோ அதை வந்துட்டு நான் கற்றுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு, இப்போ டுடே இஸ் டே 11, சப்போஸ் டு பி டே 11லாம். ஸோ டே 10 அண்ட் டே 11 வந்துட்டு நம்ம லீவ் விட்டுட்டோம். லீவுனா ரெஸ்ட் டே பிகாஸ் ஒன்று வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் தட் ஐ நீட் சம் ரெஸ்ட். இரண்டாவது எனக்கு வேறு வேலைகள் இருந்துச்சு. ஸோ 1 வீக்காக நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு உண்டான பலனையும் நான் பார்க்குறேன். ஸோ சாட்டர்டே சண்டே இந்த லீவ் விட்டுட்டு மண்டே நாளைக்கு நான் திருப்பியும் நான் ட்ரைனிங் ஆரம்பிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேணாம் அப்படியே ஒரு மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஜும்கான்னு ஓடிக்கிட்டு இருந்தோம். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக மேபி கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு என்னென்னலாம் செய்யலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபாலோவிங் வீக் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ஃபேஸ். ஓகே, நம்ம வந்துட்டு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ டிசிப்ளினாக கொஞ்சம் இருந்தோம். மழை ஒரு வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சாலுமே ஐ சூஸ் டு ஷோ அப். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். ஸோ மேபி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு 1 வீக்கு ஒரு பிளான் போடுறேன். ஓகேயா, போடலைன்னா நீங்கள் என்ன போடுங்க. ஸோ அப்போ அங்கேருந்து நம்ம வரணும். இப்போ நம்ம ப்ரோக்ரெஸ்ஸை பார்க்குறோம். ஸோ அப்போ வந்துட்டு இன்ஸ்டா அண்ட் டிக்டாக்ல நான் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸாக நான் வந்துட்டு அதை போஸ்ட் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை யூடியூப் வீடியோஸ் ஆல்சோ லாங் ஃபார்ம் எனக்கு. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம என்னோடய 1 வீக்கோட ப்ரோக்ரஸ் பற்றி பேசலாம். இந்த 1 வீக்கில் என்னென்ன கற்றுக்கிட்டேன், என்ன தப்பு செஞ்சேன், என்ன இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், இது எல்லாமே வந்துட்டு மேபி இந்த சேலஞ்ச் ஓடுற டைமில் நான் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு இப்போ தான் ஒரு வளர்ந்து வரும் மரம் என்று சொல்லலாம், பூ என்று சொல்லலாம், எதுவாக வேணாலும் சொல்லலாம். ஆனால் நம்ம இப்போ தான், நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். மேபி இப்போ சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி எப்படி சொல்கிறது, என்னமோ பறக்குது, நம்ம பேச ஆரம்பித்தாலும் அதுவும் இதுவும் பறக்குது. ஓகே, எங்கே விட்டோம்? ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேருக்கு வந்துட்டு வீடியோ கான்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னு ஆசை இருந்திருக்கலாம். எனக்கும் இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி பேசணும், கேமராமேனுக்கு நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஷாயாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுவீங்க, டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்ப்பீங்க, எனக்கும் இந்த மாதிரிலாம் செய்யணுன்னு ஆசை, இல்லைனா எனக்கு வந்துட்டு இதோட பெட்டரான ஐடியாலாம் இருக்குது செய்யணுன்னு ஆசை, ஆனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்? மேபி ஒன்று டைம் இருக்காது. இரண்டாவது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபெமிலியரிட்டி இருக்காது கேமராமேனுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு. இது எல்லாம் எனக்கும் இருந்துச்சு, இன்னும் இருக்குது. இதுதான் உண்மை. இது இல்லைன்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாதிரி தான் வந்துட்டு நானும் உங்களை மாதிரி தான் இப்போயும் எனக்கு பிறகு இப்போ நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் என்னை பார்க்குறான் அங்கேருந்து. இப்போது இதெல்லாம் வந்துட்டு என்னடா பார்க்குறீங்க,
கிறுக்க மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் தோணும். ஆளுங்க நம்மளை அந்த மாதிரி யோசிப்பாங்கன்னு தோணும் தான். பட்டு இப்போ இல்லைன்னா எப்போ எவ்வளவோ பட்டாச்சு. இது என்னது எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி தான். ஸோ அப்போ நீங்களும் வந்துட்டு மேபி என்னை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் தட் நான் என்னோடய 30 days வீடியோஸில் எனக்கு நிறைய பேர் வந்துட்டு டிஎம் பண்ணிங்க, டிக்டாக்ல மெசேஜ் அனுப்புனீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் டிஎம் பண்ணிங்க. தட் நான் உங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து நான் இந்த மாதிரி புதுசாக ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் என்னோடய ஃபியரை பிரேக் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு நம்ம செய்கிற vlog பார்த்துட்டு அவங்களும் சொந்தமாக ஒரு vlog செஞ்சு போட்டு நம்மக்கிட்ட டேக் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஐ எம் இன்ஸ்பயர்ட் ஃபாலோவிங் யோர் ஸ்டைல் அப்படி இப்படின்னு. நானே வந்துட்டு நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் செய்கிறேன். பட் நம்ம வந்துட்டு செய்கிறோம். இப்போ நான் வந்துட்டு இன்னொரு ஆள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து செய்கிறனால அதுக்குன்னு அவங்கள எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்கள எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க இல்லையே, நம்மளே தான் எல்லாமே செய்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயமாக நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், புதுசாக கற்றுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வீடியோ செய்யணும், கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு முன்னிலேருந்து ஆசை இருந்திருக்கு. ஆனால் அது வந்துட்டு நான் பெருசாக பொருள்படுத்த மாட்டேன். ரெண்டாவது எனக்கு வெக்கமாக இருக்கும், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஆனால் இப்போ வந்துட்டு அது எல்லாமே நான் பிரேக் பண்ணிக்கிட்டே வரேன். யாருக்கும் பிறந்த நாள் ஹேப்பி பர்த்டே வாசிக்கிறாங்களா பாடுறாங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ எங்கே விட்டோம்? ஆமாம். அப்போ நம்ம இது எல்லாமே பிரேக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நான் ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த வீடியோ இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பேச போகிறேன், எப்படி பேச போகிறேன், எவ்வளோ நேரம் ஆக போகுது இப்படி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் இப்போ வந்துட்டு 7 minutes + பேசிட்டேன். நான் எங்கேயுமே நிப்பாட்டல, எதுவுமே செய்யலை. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் மண்டை பின்னாடி சொல்லுது, பரவாயில்லையடா நீ இப்படி பண்ணுறிய, ஸ்டாப் பண்ணாமல் பேசிக்கிட்டு இருக்கிய அப்படி இப்படின்னு. ஸோ இதுவே எனக்கு ஒரு புது அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் தோணுது. ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ செய்யும் போது எனக்கு உள்ள அந்த வெறி வருது அப்படின்னு. பட் இருந்தாலும் அப்படி ஷரகாம்னு சொல்லி நம்ம உடம்பை அப்படி மைண்டையும் காமாக வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அஃபிஷியலி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். அண்ட் வேறு என்னென்ன விஷயத்தை பற்றிலாம் நம்ம vlog பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் இட். உங்களுக்கும் ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோடய மித்த ஏரியா ஆஃப் மை லைஃப் நான் என்னத்தை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது எல்லாமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ நான் அதை பற்றி கண்டென்ட் லாங் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அந்த பெல் இருக்குல்ல, டிங்குன்னு அடிச்சு விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் வேறு ஆள் பார்த்தது, இப்போ நானே சொல்கிறேன், நான் நம்ப முடியல. ஓகே, ஸோ அவ்வளோதான். பாய் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. சாவ்.